உடன் பிறந்த அண்ணன் எவ்வளவு எடுத்து வைத்த என் பேச்சை கேட்கவில்லை. ஆனால் என்னுடைய சிறிய அண்ணன் இருக்கின்றார் ரவி. வெளிநாடு சென்று பட்ட படிப்பு முடித்துவிட்டு தாயகம் வருகிறேன் என்று சென்றவர் இதுவரை காணவில்லையே. அவர் இருந்திருந்தால் இந்த பாவிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நேர்ந்திருக்குமா? அண்ணா, எனக்கு ஏன் அண்ணா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நேர வேண்டும்? ஒரு அழகான வாலிபனை கொண்டு வந்து திருமணம் செய்து முடித்து கண்குளிர பார்க்க வேண்டிய நீ, ஆனா நீ இல்லாமல் போய்விட்டாயே அண்ணா. அண்ணா, பெற்றத்தா இருந்திருந்தால் இந்த நிலைமை நேர்ந்திருக்குமா இந்த பாவிக்கு? இறைவா, அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அப்பா,
ஒரு நிலைமை நேர்ந்திருக்குமா அண்ணா? சிறியண்ணன் வெளிநாடு சென்று பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தாயக வருகிறேன் என்று சென்றாயே, இன்று உன் தங்கை நான் பிச்சை எடுத்து வீதி வீதியாக வருகின்றேனே அண்ணா. அண்ணல் அம்பேத்கர் தோன்றினார், அவர் அறிவையே நமது மனதில் ஊன்றினார். என்றும் இதயமானார், என்றும் இமயமானார். அவர் என்றென்றும் நமது வாழ்வில் நிரந்தரமானார். அண்ணல் அம்பேத்கர் தோன்றினார், அவர் அறிவையே நமது மனதில் ஊன்றினார். உடைந்த சிலையாக உருகுந்த நிலையாக யாருமற்ற அனாதையாக தனித்த மரமாகிவிட்டேனே அண்ணா. உன் தங்கை ரோஜா நான் திக்கற்றவளாக ஆகிவிட்டேனே. இனிமேல் இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கவே கூடாது. இந்த உலகத்தில் நான் இருப்பதை விட இருப்பதே வேறு. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், வந்து சேரு என்று ஆண்டவன் அழைக்கின்றான். இதே இடத்தில் இதோ இருக்கும் இந்த பாழடைந்த கிணற்றிலே விழுந்து என் உயிரை நானே போக்கிக் கொள்கின்றேன். அண்ணா, உன் திருமுகத்தை நான் பார்க்கவே முடியாதா? உன்னோடு நான் சேர முடியாதா? அண்ணா, ஐயோ அண்ணா, ஐயோ யாருமா? ரோஜா, அண்ணா, ரோஜா, ஐயோ ரோஜா. தங்கமே, இந்த பாடத்தை கேட்டு சாதித்து விட்டாய். என்னமா நடந்தது? என்னமா எழுந்து கொண்டிருக்கின்றாய் ரோஜா? சின்ன தங்கம் எந்த சின்ன தங்கம் கண்ணு கலங்குது. எதை எண்ணிக்கொண்டு இந்த
நீங்கள் வெளிநாடு சென்ற பிறகு உன் தங்கை ரோஜாவுக்கு நேர்ந்த நிலைமையை பார்த்தீர்களா அண்ணா? நீங்கள் வெளிநாடு சென்ற பிறகு நமது அரண்மனையில் நடக்க கூடாதெல்லாம் நடந்து விட்டதா? நம்முடைய அரண்மனையில் நடக்க கூடாதெல்லாம் நடந்து விட்டதா? என்னம்மா நடந்தது? இந்த இடத்திற்கு நீ நடந்தது உன்னிடத்தில் நான் எப்படி என்ன எடுத்துரைப்பேன் அண்ணா? நீங்க வெளிநாடு சென்ற பிறகு நமது அரண்மனையில் நடக்க கூடாதெல்லாம் நடந்து விட்டது என்று உரைத்தேன். இந்த உண்மை நான் எப்படி எடுத்துரைப்பேன்? உண்மை எடுத்துரைத்தால் என்னுடைய அண்ணன் இருவருக்கும் சண்டை ஏற்படுமே. உண்மையை நான் எப்படி மறைப்பது என்று தெரியவில்லையே இறைவா. அண்ணா ஐயா அண்ணா, நீங்கள் வெளிநாடு சென்ற பிறகு உன் தங்கை ரோஜா நான் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ரோஜா நான் நமது அரண்மனையிலே ஓடியாடி விளையாடினேன் அண்ணா. நமது அரண்மனையில் நான் விளையாடும் நேரத்தில் நான் மாடி மீது ஏறி விளையாடினேன். என்ன மாடி மீது ஏறி விளையாடும் நேரத்தில் அங்கிருந்து கால் தடுமாறி கீழே விழுந்து விட்டேன். கீழே விழுந்தவுடனே மயக்கத்தால் மனநிலை மாறி நான் இந்த பக்கமாக வந்து விட்டேன். நல்ல நேரத்தில் நீங்கள் வந்துவிட்டு நீங்களே வரவில்லை என்றால் இந்த பாவி நான் எந்த திசை சென்றிருப்பேன் என்று தெரியவில்லை. நீங்கள் தான் அண்ணா என்னை காப்பாற்ற வேண்டும் அண்ணா. அம்மாடி, அண்ணா உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கின்றது. அம்மா, தன்னுடைய அண்ணன் எப்போது வருவான்? தன்னுடைய அண்ணனுடைய முகத்தை எப்போது பார்க்க போகின்றும் இருக்கக்கூடிய நீ, உன்னுடைய அண்ணன் வந்த பிறகு அண்ணா நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்று கட்டி தழுவ வேண்டிய உடைய கரங்கள் இப்போது பெட்டி பாம்பகை கிடைக்குது என்றால் இங்கு என்னவோ நடந்திருக்கின்றது. அதை இருக்கின்றாய். இல்லை, என்ன நடந்தது? நீங்கள் நினைப்பதெல்லாம் தவறு. உண்மையை உரைக்கின்றேன் அண்ணா. உன் தங்கை ரோஜாவின் வார்த்தையை கேளுங்கள். அப்படியானால் ஆடு மீதியாரி கீழே விழுந்தவுடனே எனக்கும் மயக்கத்தால் மனநிலை மாறிதான் இந்த பக்கமாக வந்தேனே தவிர வேறொன்று நடக்கவில்லை. நம்ம பார்த்து வரக்கூடாதா? நல்ல நேரத்தில் நீங்கள் வந்துவிட்டீர்கள் அண்ணா. அம்மா, நீங்களே வரவில்லை என்றால் இந்த பாவி நான் எந்த திசையாக சென்றிருப்பேன் என்று தெரியவில்லையே. அப்படி ஒரு வார்த்தை சொல்லாத கண்ணி. அம்மா, இப்போது நான் அரண்மனைக்கு தம்மா போயிட்டு இருக்கேன். அம்மா போல அரண்மனைக்கு. அப்படியா? போலாமா? இது ஒன்றே போதும் அண்ணா. புறப்படுங்கள், போகலாம். புறப்படலாமா? புறப்படுங்கள் அண்ணா. அம்மாடி, அண்ணா வெள்ளம்மானோ உள்ள தங்கா